பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவின் உள்கட்டமைப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி வருகின்றன. உலகத் தரம் வாய்ந்த ரயில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்புகள் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தி இதுவரை இல்லாத வேகத்திலும் அளவிலும் உலகளாவிய அளவுகோல்களை அமைத்துள்ளன. உலகத் தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களால் மாநிலத்தின் இணைப்பு மற்றும் வளர்ச்சி பாதை மறுவரையறை செய்யப்பட்டு மாற்றத்தின் காற்று தமிழகத்தின் முழுவதும் வீசி வருகின்றது. विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. தமிழகத்திற்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் 4400 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான 5 உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகின்றார்கள். மரக்காணம் புதுச்சேரி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்ற அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இது புதுச்சேரி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 40 முதல் 100 கிலோமீட்டராக அதிகரிக்கவும் உதவும். இதன் மூலம் பயண நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 நிமிடங்களாக குறைகிறது. கடலோர சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கின்றது. 3 பொருளாதார முனையங்களை இணைப்பதோடு ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா, ஒரு மீன் பிடி தொகுப்பு, ஒரு மருந்தக தொகுப்பு மற்றும் 2 சமூக முனையங்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் மற்றும் பாரடைஸ் கடற்கரை ஆகியவற்றை இணைக்கின்றது. மேலும் முக்கிய 3 தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் 2 மாநில நெடுஞ்சாலைகளை இணைப்பதற்கான ஒரு முக்கிய சாலையாக அமைகின்றது. பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றுவதன் மூலம் மதுரை, ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி போன்ற புனித தலங்களுக்கு விரைவான பயணம் உறுதி செய்யப்படும். இந்த இடங்களுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணத்தை உருவாக்கி தரும். மேலும் விவசாய மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் உள்நாட்டிலிருந்து புதிய சந்தைகளுக்கு வேகமாக கொண்டு செல்லப்படும். இது 5 பொருளாதார முனையங்கள், 2 மீன்பிடி தொகுப்புகள், ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா மற்றும் ஒரு ஜவுளி தொகுப்பினை இணைக்கும் திட்டமாக செயல்படுத்தப்படும். மறுசீரமைக்கப்பட்ட மொரப்பூர், பொள்ளாச்சி, பொம்மிடி, காரைக்குடி சந்திப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், திருவாரூர் சந்திப்பு மற்றும் மணப்பாறை ஆகிய 8 அம்ரித் ரயில் நிலையங்களுக்கான திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இது உள்ளூர் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. இந்த நிலையங்களை பாரம்பரியத்துடன் கூடிய நவீன வசதிகள் உள்ளடக்கிய துடிப்பான நகரங்களாக மாற்றுகின்றது. தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் திட்டம். சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் நிலையங்களுக்கு இடையே புதிய 4வது பாதை. இந்த புதிய பாதை சென்னையின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாத திட்டமாகும். மேலும் நெரிசலை குறைத்து நீண்ட தூர ரயில்கள் மற்றும் சரக்குகளின் தடையற்ற இயக்கம் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான புதிய வழிகள் ஏற்படும். தமிழ்நாட்டில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் என 3 இடங்களில் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. இவை 15 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர பண்பலை ஒலிபரப்பை உறுதி செய்யும். இது 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாக இருக்கும். இதனால் 30 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது. இது வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக வழிவகுக்கும்.